ஒரு வாரம் முன்னாடி வெட்டி விட்டேன். அழகாக குட்டி குட்டியாக தளிர் வந்திருக்கு. எல்லா கிளைகளையும் எங்கெல்லாம் வெட்டினனோ அங்கெல்லாம் வந்து தளிர் வந்திருக்கு. நான் இதை ஒரு படம் சாப்பிட்டு அந்த கொட்டையை வச்சு தான் போட்டேன். போன வருஷம் போட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா வளர்ந்துருக்குது, சின்ன மரம் மாதிரி. இதுக்கு பர்பஸ் என்னென்னா, எனக்கு பழம் வந்து இது எப்போ வரும்னு தெரியாது. வருமா இல்லையா, ஒரு 5 வருஷமா 10 வருஷமாக தெரியாது. மாங்கன்று வாங்கி வச்சா சீக்கிரம் வருங்கிறாங்க. நான் மாம்பழத்து கொட்டையை வந்து அப்படியே போட்டதுனால கொஞ்சம் லேட்டாக தான் வருன்றாங்க. ஆனால் நான் இலைகளுக்காக தான் வச்சுருக்கேன். இந்த இலைகள் வந்து 2 இலையை போட்டு கஷாயம் மாதிரி வச்சு சும்மாவே கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு அந்த ஜூஸ் எடுத்து குடித்தோன்னா சர்க்கரை வந்து நல்ல கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நான் அந்த தளிரை வந்து பறித்து வாயில் போட்டு சாப்பிட்ருவேன். அது துவர்ப்பாக ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக மாவிலை வச்சுருக்கிறது இதுக்காக தான். நீங்கள் தோரணம் கட்டெல்லாம் அந்த மாவிலை யூஸ் பண்ணுறீங்க. சர்க்கரை உள்ளவங்க இருந்தாங்கன்னா இதை 2 இலை 3 இலை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த சாறு கொடுங்க. அது ஒன்றும் கசக்காது, ஒரு மாதிரி துவர்ப்பாக மணமாக தான் இருக்கும். சரிங்களா? பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.